ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து 5வது நாளாக பெரேஸ் மோடியில் இருக்கும் நிஃப்டி 25,000 உடைச்சிருச்சு. 24,900க்கு கீழே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. 24,890 முடிவடைஞ்சிருக்கு. மைனஸ் வந்து ஒரு 166 புள்ளிகள் வந்து இன்றைக்கான மார்க்கெட்டில் சரிவடைஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு போயிட்டு இருந்துச்சோ திரும்ப அந்த இடத்துலேருந்து கீழே அதே மாதிரி வந்து ஒரு டவுன் சைடு வந்துட்டுருக்கு. லோ வச்சு திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நியூ லோவாக க்ரியேட் ஆகி எல்லா லெவல்ஸையும் உடச்சி தான் இப்போ 24,900 உடச்சி வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த க்ளோசிங்கிலிருந்து நாளைக்கான நிஃப்டி இங்கேருந்து இன்னும் கீழே போகுமா, இல்லை இங்கேருந்து எங்கே சப்போர்ட் எடுத்து மேலே வரும்பொழுது எங்கே ரெசிஸ்டன்ஸ்லாம் எடுக்கும், நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு -20 பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பனு. பட் இருந்தாலும் ஓப்பன் ஆன உடனே 25,000 வரைக்கும் வந்துட்டு திரும்ப அதே 25,095 வரைக்கும் லோ போயிருக்கு, ஹை போயிருக்கு. ஹை போயிட்டு திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஒன் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங்கில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து மார்க்கெட் வந்து 25,000 உடைச்சி 24,900 உடைச்சி 24,878 வரைக்கும் டேலோ வந்துட்டு 24,890 வந்து க்ளோஸ் வச்சுருக்கு நியரஸ்டாக லோகிட்டே. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூட்டி செல்லிங்கில் இருக்கிறதுனால இதனுடைய செல்லிங் ப்ரெஷர் நாளைக்கும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி இருக்கலாம். அதாவது டே கேண்டிலில் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னால் மட்டுமே தான் திரும்ப மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ க்ளோசிங் இன்றைக்கான க்ளோசிங் வந்து 24,890. இப்போ நாளைக்கான சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் அடுத்த சப்போர்ட் வந்து இந்த 24,840 வந்து ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 24,760 வந்து ஒரு சப்போர்ட்டு, அதையும் உடைச்சிது அப்படின்னா 24,720 வந்து ஒரு சப்போர்ட்டு. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,940 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 25,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதையும் உடைச்சது அப்படின்னா 25,080 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது எல்லாமே மேலே போகிறதுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள். கண்டினியூவாக இந்த வீக் ஃபுல்லுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷ் மோடு தான். நாளைக்கும் அது வந்து கண்டினியூவிட்டி ஆகுமா அப்படின்னு மேபி அந்த அளவுக்கு ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா எல்லா சப்போர்ட் லெவலையும் உடச்சி தான் நிஃப்டி வந்து க்ளோஸ் வச்சிட்ருக்கு. நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே வாரத்தினுடைய கடைசி நாள் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. இன்றைக்கான மார்க்கெட் க்ளோசிங்கே 24,900 உடச்சி தான் க்ளோஸு. பட் இருந்தாலும் நாளைக்கான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,960 வந்து ஒரு பாயிண்ட்ஸு, அடுத்தது 24,880 வந்து ஒரு பாயிண்ட்ஸு. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். அதாவது இந்த 24,960க்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி இந்த லெவலுக்கு மேலே போக முடியல, திரும்ப கீழே வருது அப்படின்னா நல்ல செல்லிங் அப்படின்னா இந்த 24,880 கீழே மார்க்கெட் இது இருக்குங்கிற பட்சத்தில் நல்லாவே செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து மார்க்கெட் வந்து நியூட்ரலாகவோ அல்லது ஒரு 30-40 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பனாகவோ இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,800 இந்த ரேஞ்சில் நல்ல ஒரு கேப் டவுன் ஒரு 70-80 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இந்த 24,800 24,750 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து சடனாக வந்து ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்துருக்கு. அப்படி சடனாக பவுன்ஸ் ஆகிற மார்க்கெட்டு இந்த 850க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். அப்படி சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா திரும்ப மார்க்கெட் நல்லாவே கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு இந்த ஒரு மெத்தட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். மெயினாக நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,960க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நல்லா பை ஆகிறது சான்சஸ் வந்து இருக்குது. 24,880
80 கீழே இருந்துச்சு அப்படின்னா நல்லா செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்துருக்கு. நல்ல ஒரு கேப் டவுன் 780 800 ரேஞ்சில் நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்து ஒரு பை ஆச்சு, சப்போர்ட் எடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா திரும்ப இந்த 880 உடச்சி மேலே போக முடியாமல் திரும்ப கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இந்த 880 உடச்சிட்டு மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி நாளை வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.